திருமணம் தாண்டிய உறவால் பெண்ணிற்கு நேர்ந்த கொடூரம். மனம் திருந்தி வாழ நினைத்தும் வாழ விடாமல் உயிரை எடுத்த காதலன் ரூபத்தில் வந்த யமன். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். சென்னை எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பை சேர்ந்தவர் அபிபுல்லா. இவரது மனைவி பெயர் நூரிஷா. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன் திருவொற்றியூர் தாங்கல் பகுதியில் வசித்து வந்த போது நூரிஷாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் டெல்லி பாபு என்பவருக்கும் திருமணம் கடந்த உறவு இருந்து வந்தது. அதனை அறிந்த அபிபுல்லா நூரிஷாவை கண்டித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அந்த வீட்டை காலி செய்துவிட்டு நூரிஷா எர்ணாவூர் பகுதியில் சுனாமி குடியிருப்பில் குடியேறினார். இதனால் ஆட்டோ டிரைவர் டெல்லி பாபு நூரிஷாவுடன் பலமுறை முயற்சி செய்தும் பேச முடியாமல் போனது. இதனால் டெல்லி பாபு மிகுந்த மன வருத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று டெல்லி பாபு நூரிஷாவின் வீட்டுக்கு வந்து ஏன் என்னிடம் பேசுவதை தவிர்க்கிறாய் என்று கேட்டுள்ளார். அதற்கு நூரிஷா, இத்தனை நாள் நான் தவறு செய்து விட்டேன், இப்போது மனம் திருந்தி விட்டேன், உன்னிடம் பேச விருப்பமில்லை, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிடாதே என்று கண்டிப்புடன் தெரிவித்துள்ளார். இதை கேட்டு கோபமடைந்த டெல்லி பாபு நூரிஷாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து டெல்லி பாபு தன் கையோடு பாட்டிலில் எடுத்து வந்த பெட்ரோலை தன்னுடைய உடம்பில் ஊற்றி லைட்டர் மூலம் தீ வைத்துக் கொண்டார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நூரிஷா கூச்சலிட்டிருக்கிறார். ஆனால் அதற்குள் உடல் முழுவதும் தீ பற்றிய நிலையில் திடீரென்று டெல்லி பாபு நூரிஷாவை கட்டிப்பிடித்துக் கொண்டார். இதில் நூரிஷா மீதும் தீ பற்றி கொண்டு அவரது உடல் முழுவதும் எரிந்தது. இதனையடுத்து இருவரின் உடலில் இருந்தும் தீயை அணைக்க அக்கம் பக்கத்தினர் போராடியுள்ளனர். அப்போது தனது மகளை காப்பாற்ற முயன்ற நூரிஷாவின் அம்மா ஜெனிமா என்பவருக்கும் தீக்காயம் ஏற்பட்டது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த எண்ணூர் போலீசார் வந்து 3 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நூரிஷா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். டெல்லி பாபு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.